35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விஜய் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். வெற்றி கொடி இதோ பறக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி இதோ பறக்கிறது. நாளைய தீர்ப்பை எழுதப் போகிற வெற்றி கொடி. வாழ்க வாழ்க வாழ்கவே. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மணிகண்டன் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய 2 ஆண்டுகள், அதாவது பிப்ரவரி 2, 2024 கட்சி தொடங்கப்பட்டது. அதை தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைந்து 3வது ஆண்டுல இன்று அடியெடுத்து வைக்கிறது. அந்த தொடக்க விழாவில் கட்சியுடைய தலைவர் விஜய் பனையூரில் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து கட்சியுடைய கொள்கை தலைவர்களாக அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், வீரமங்கை வேலுநாச்சியார், கர்ம வீரர் காமராசர் ஆகியோருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி விட்டதற்கு பிறகாக கட்சியுடைய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வுல கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஜியானந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன், இணை பொதுச் செயலாளர் ஜிடிஆர் நிர்மல்குமார், கட்சியுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இருக்கின்றனர். அடுத்த கட்டமாக கட்சியுடைய தொடக்க விழா தொடங்கி இருக்கிறது. இதுல விஜய் அரசியல் குறித்தும் தற்போதைய கால சூழல் குறித்தும் தேர்தல் சட்டமன்ற விஷயங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்வுகளை பேச இருக்கிறார் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட தொடக்க விழாவில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். அதற்கான விழா தற்போது தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.